எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். பரம்பின் கொள்ளர்களை அழைத்து தன்னிடம் இருந்த அம்மினை போன்ற நீண்ட ஆயுதத்தை காண்பித்தான். அவர்கள் வாங்கி பார்த்தனர். இரமலை மான் கொம்பினை போன்று முருகிய வடிவுடைய ஆயுதம் அது. கொள்ளர்கள் நீண்ட நேரம் பார்த்தபடி நின்றனர். நாம் இரும்பினை வைத்துதான் ஈட்டியையும் வேல்முனையும் உருவாக்குகிறோம். ஆனால் அவற்றை திருகி முறுக்க முடிவதில்லை. நமது ஆயுதங்கள் ஒரே நேர்கோடாக மட்டுமே நீண்டு இருக்கின்றன. ஆனால் இவர்கள் இரும்பினை திருகி முறுக்கியுள்ளனர். இது எப்படி சாத்தியமானது? இது எந்த வகை இரும்பு? இதனை எப்படி உருவாக்கும் நுட்ப வேலைகளை நாம் எப்படி அறிய போகிறோம்? பாரி கேள்விகளை எழுப்பினான். பரம்பின் கொள்ளர்கள் அதற்கான விடையை கண்டறிய இரவு பகலாய் உழைத்தனர். சிறு பாலி நகரில் அமைந்த தொழிற்கூடங்கள் வெவ்வேறு வகைகளில் வடிவ மாற்றம் அடைந்தன. நெருப்பு எரியும் உலை, தாதுக்களை நெருப்பிலிட்டு எடுப்பதற்கான நீள் வடிவ தொட்டி, பக்கச்சுவர், ஊதுந்துருத்தி என எல்லாம் வெவ்வேறு வடிவங்களாக மாற்றமடைய தொடங்கின. இரும்பை உருவாக்க தேவைப்படும் தாது களிமண் கட்டிகள் ஒரே இடத்தில்தான் எடுக்கப்பட்டு வந்தன. ஆனால் அவை 3 இடங்களில் இருப்பதை அறிந்து 3ஐயும் எடுத்து வந்தனர். 3இன் தன்மையும் நிறமும் வெவ்வேறானவையாக இருந்ததால் 3ஐயும் 3 விதமாக உலையில் இட்டு வடிக்கும் வேலையை செய்தனர். பரம்பின் பேராற்றல், நெருப்பினை ஆளும் அதன் சக்தி, நெருப்பின் அளவையும் சுடரின் உள் இறுக்கத்தையும் அவர்களால் கட்டுப்படுத்தவும் தீர்மானிக்கவும் முடிந்தது. அது இரும்பின் மாற்றம் எந்த அளவில் என்னவாக மாறுகிறது என்பதை துல்லியமாக அறியவும் அதே அளவினை பேணவும் ஏதுவாக இருந்தது. உள்ளுற்றிய உலோகம் வெப்பமாகி செந்நிறமடையும் பருவத்தை குறிக்க செவ்வெப்பம் எனவும், தவிட்டு நிற புள்ளிகளோடு உலோகம் ஒளிர் செந்நிறத்தை அடைய தேவையான வெப்பத்தை கருஞ்செந்நிற வெப்பம் எனவும், தவிட்டு நிறம் மாறி முற்றாக வெண்மையடைய வெண்ணிற வெப்பம் எனவும் பெயரிட்டனர். வெண்ணிற வெப்பத்தை தாண்டி மேலும் வெப்பமாக்கும் பொழுது அது உருகும் தன்மையுடையதாகிறது என்பதையும் கணித்தனர். இவ்வெப்பத்தை உருவாக்க ஊதுந்துருத்தியில் காற்றினை எந்த அளவிற்கு எவ்வளவு காலம் செலுத்துவது என்பதனையும் துல்லியப்படுத்தினர். பெண் யானை துதிக்கையில் மூச்சு விடுவதை போன்ற மிதமான வேகத்தில் தொடங்கி சீற்றம் காணும் காட்டெருமையின் மூச்சு காற்றை போன்ற முழு விசையோடு காற்றினை செலுத்துவதற்கான குறிப்புகளை கணித்தனர். பரம்பின் வடிவ கலைஞன் பல்வேறு வடிவங்களை வரைந்தபடியே இருந்தான். கணித கலைஞன் எந்நேரமும் காட்சிகளை எண்களாக மாற்ற முயன்று கொண்டே இருந்தான். இரும்பு திருகி வளைய தொடங்கியது. திருகும் இரும்பின் சேர்மானம் கண்டறியப்பட்டவுடன் நிலைமை தலைகீழாக மாறியது. எல்லா ஆயுதங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் வடிவமைக்கவும் வலிமைப்படுத்தவும் அவர்களால் முடிந்தது. கொடிமரவில் கார்முகம் கொண்டது. வில்லின் இருதலை குதைகளிலும் கனம் கூடியது. அதற்கு தகுந்தாற் போல இழுபடும் நான் புது வகையில் உருவாக்கப்பட்டது. பாய்ந்து செல்லும் அம்பின் தொலைவு 3 மடங்கு அதிகரித்தது. கூர்வாளும் சிறுவாளும் ஈர்வாளும் கைவாட்களாக மாறின. கழுமுச்சூளம் ஏந்தி வாரிக்கையன் என்றதை பார்த்த பொழுது காடே நடுங்கியது. ஆயுதங்களின் கூர்முனையும் ஆற்றலும் அளவிடற்கரியனவாக பரிணமித்தன. யவன தொடர்பால் தமிழ் நிலத்தின் பல மாற்றங்கள் சேர மண்ணில்தான் முதலில் தொடங்கின. வலிமை மிகுந்த குதிரைகள் தொடங்கி வளமையான போர் ஆயுதத்துக்கான பொறிகள் வரை பலவும் சேர மண்ணில் காண கிடைத்தன. சேரனுடனான பெரும் போரில் பரம்பு வெற்றி பெற்றதால் அவற்றுள் பலவும் பரம்புக்கு அறிமுகமாயின. நவீன மாற்றங்கள் பலவும் பரம்புக்குள் நுழைந்து பாரம்பரியமான அறிவு சேகரத்தோடு இணைந்து பெரு வளர்ச்சி அடைந்தன. இது தற்செயல்தான். ஆனால் பரம்பின் வலிமையை அது எண்ணில் அடங்காத மடங்குகளாக பெருக்கிவிட்டது. பாரம்பரிய அறிவு சேர்மானத்தோடு நவீன கண்டுபிடிப்புகள் இணையும் பொழுது அது மதிப்பிட முடியாத ஆற்றலை பெற்றுவிடுகிறது. சிறு பாலியில்தான் எல்லாவித ஆயுதங்கள் செய்யும் தொழிற்கூடங்களும் இருக்கின்றன. ஊதுந்துருத்தி காற்றை ஊதிக்கொண்டே இருந்தது. கரடி கிண்டுகிற ஈசல் புற்றில் இடைவிடாது ஈசல்கள் பறப்பதைப் போல துருத்தி ஊதும் அடுப்பிலிருந்து இடைவிடாத நெருப்பு பொறிகள் பறந்த வண்ணமே இருந்தன. செய்யப்பட்ட ஆயுதங்களின் முனையை தட்டி கூர்மையாக்கும் வேலை நடப்பதால் உலோக ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. சிறு பாலி கடந்து எவ்வியூர் நோக்கி வந்த பாணன் ஒருவன் தொடர்ந்து எழும் உலோக ஒளி கேட்டு என்ன இது என வினாவினான். ஆயுதங்களை தட்டி கூர்மையாக்குகிறார்கள் என்று விடை கூறினர் பரம்பு மக்கள்.
அப்பொழுது அவன் சொன்னான், பொதினி மலையில் ஆயுதங்களை உலோகத்தால் தட்டி கூர்மையாக்குவதற்கு பதில் வட்ட வடிவ கல் ஒன்றினை உருட்டியபடி அதன் மேல் உரசுகிறார்கள். அப்படி உரசும் பொழுது அந்த ஆயுதம் அளவிட கரிய கூர்மையை அடைகிறது. செய்தி பாருக்கு எட்டியது. இரும்பினை உரசி கூர்மையாக்கும் கல் இருக்கிறதா என வியப்போடு கேட்டான். ஆம், இருக்கிறது. நான் நேரில் பார்த்தேன். செய்யப்பட்ட ஆயுதத்தை ஒரு நாள் முழுவதும் தட்டி கூர்மையாக்குவதை விட சிறு பொழுது அக்கல்லில் உரசி அதிக கூர்மையாக்குகின்றனர். அது ஒரு அரிய வகை கல் என்றான் பாணன். நம்பும்படியாக இல்லையே என்று அவர்கள் ஐயம் கொள்வதை பார்த்தபடி மீண்டும் முதுபாணன் சொன்னான், பொதினி மலையில் வேளிர் குல தலைவன் மேலகன் என்னிடமே சொல்லியுள்ளான். இக்கல்லை முதலில் கண்டறிந்தவர்களை காரோடர்கள் என பெயரிட்டு அழைத்தான். அவ்வரிய வகை கல்லை நேரில் பார்த்திருக்கிறேன் என்றான். அன்றிரவு கூத்து முடிந்து கலைஞர்கள் புறப்படும் முன்பே பாரி புறப்பட்டு விட்டான் என்பது முதுபாணனுக்கு தெரியாது. 14 வேளிர் குடிகளில் ஒன்றுதான் பொதினிமலை வேளிர்குடி. அவர்களும் தங்களின் ஆதி செல்வத்தை பெரும் பாலியில்தான் வைத்துள்ளனர். அதனை காக்கும் பணியை பரம்பு மக்கள்தான் பார்த்து கொள்கின்றனர். ஆனாலும் தலைமுறைக்கு ஒரு முறையோ இருமுறையோதான் ஆட்களின் முகம் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பாரி மிகவும் இளையவனாதலால் பொதினி மக்களை அவன் பார்த்ததில்லை. ஆனால் அவர்களை பற்றி தந்தை சொல்ல கேட்டுள்ளான். பரம்பின் மூத்த வீரனான வாரிக்கையனும் கூழையனும் சில வீரர்களும் கொள்ளர்கள் சிலருமாக மொத்தம் 10 பேர் உடன் வர பொதினி நோக்கி புறப்பட்டான் பாரி. பரம்பு நாட்டுக்கும் பொதினி மலைக்கும் நீண்ட தொலைவு இடைவெளி இருந்தது. பயணம் முடிந்து திரும்ப சில மாத காலம் என சொல்லித்தான் சென்றனர். தென் திசை நோக்கி பயணம் தொடங்கியது. பயணம் எப்போதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுவும் அடர்காட்டு பயணத்தில் இருக்கும் வியப்புகள் எண்ணில் அடங்காதவை. பெரும் காட்டிற்குள் நிலவும் பேரமைதி எந்த கணத்திலும் விழிப்பை கோரக்கூடியது. அவர்கள் இரவு பகலாக நடந்தனர். உறங்கும் பொழுதும் புலன்கள் விழித்திருந்தன. வாரிக்கையன்தான் பொதினிக்கான வழியமைப்பை சொன்னான். எண்முகடு கடந்தால் கீரிச் சொலவு வரும். அதிலிருந்து நிலை அருவிகள் 4 கடந்தால் சிறகு நாவல் காடிருக்கும். அங்கிருந்து கூப்பிடும் தொலைவில் ஓரிலை தாமரை தெப்பம் உண்டு. தெப்பக்கரையில் நின்று பார்த்தால் ஓடும் ஆறு தெரியும். ஆற்றங்கரையில் கீழ் நோக்கி நடக்க பொதினியை அடைவோம் என்றான். முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ள வழி இது. நாட்கணக்கில் நடந்து எண்முகடு கலந்து கீரி சொலவுக்கு வந்து சேர்ந்தனர். அப்பெரும் சொலவு நிறைய கீரிகளே இருந்தன. மண்ணெங்கும் கீரி புழுக்கைகள் கால் வைக்க முடியாதபடி கிடந்தன. அவற்றை கடந்து நிலை அருவி அடைந்தனர். மலை எங்கும் ஆங்காங்கே அருவிகள் கொட்டி கொண்டிருந்தன. கோடை மலை என்று அழைக்கப்படும் அம்மலை தொடரின் 4ஆம் அருவியை கடந்து சிறகு நாவல் காட்டினை அடைந்தனர். அழகிய நாவல் பழங்கள் எங்கும் உதிர்ந்து கிடந்தன. ஆனால் ஒவ்வொரு பழத்தின் இரு பக்கங்களிலும் சிறகுகளைப் போல இலைகள் ஒட்டியிருந்தன. பாரி இவ்வகை நாவலை பார்த்ததில்லை. நாவலின் சிறகுகளை விரித்து பார்த்தான். உதிரப்போகும் சருகுகளைப் போல இருந்தன. ஆனால் உதிரவில்லை. வாரிக்கையன் சொன்னான், பழங்கள் மரத்தில் இருக்கும் வரை விரிந்த சிறகுகளைப் போல இவ்விரண்டு இலைகளும் பழத்தையொட்டி விரிந்திருக்கின்றன. உதிரும் பொழுது கீழே விழுந்து பழம் தெரித்து விடாமல் இருக்க இயற்கை செய்த ஏற்பாடிது. விரிந்த சிறகுகளோடுதான் பழம் மேலிருந்து உதிரும். காற்றில் மிதந்தபடிதான் அது மண்ணை வந்து சேரும். அதனால் பழம் அடிபடாது. அதன் பிறகுதான் இலைகள் காய தொடங்குகின்றன. ஆனாலும் ஒரு பொழுதும் இவ்விலைகள் பழத்தை விட்டு உதிராது. பாரி வியப்போடு அதனை பார்த்தான். வாரிக்கையன் சொன்னான், காற்றடி காலத்தில் இப்பழம் மரத்திலிருந்து உதிரும் பொழுது நேராக கீழே விழாமல் நீண்ட தொலைவு காற்றோடு போகிறது. இதன் இலை அமைப்பு எளிதில் தரையிறங்க விடாது. காண்போர் இதனை பறக்கும் பழம் என்று சொல்வர். பாரி வியப்பு குறையாமல் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கூழையன் சொன்னான், என் கிழவன் இந்த பழத்தை பற்றி ஒரு கதை சொன்னான். இது பெண் பழம் என்றும் இறகு கொண்டு மூடி தன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளும் என்றும் பெரும்பாலான பழங்கள் இரவில்தான் உதிரும் என்றும் முழு நிலா இரவில் காற்றில் பறக்க தொடங்கும் இப்பழங்கள் பொதினியின் குலமகளை எந்நேரமும் மொய்த்து கிடக்கின்றன. நம்பும்படியாகவா இது இருக்கிறது என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் உதித்தபடிதான் இருந்தது. சிறகு முளைக்க தொடங்கும் சிறு குருவி போல உதிர்ந்து கிடக்கும் சிறகு நாவலின் அழகை நீண்ட நேரம் பார்த்து மகிழ்ந்தான் பாரி. அவர்கள் தொடர்ந்து நடந்தனர். வாரிக்கையன் சொன்னான், பொதினியில்தான் மிக அதிக மருத்துவ குடிகள் இருக்கின்றனர். எண்ணற்ற தாவரங்களையும் தாதுக்களையும் அறிந்து அதனை மருந்தாக மாற்றியுள்ளனர். அனைவரும் அதனை வழிமொழிந்தனர். வேளிர் கூட்டத்தில் மருத்துவ அறிவின் உச்சம் கண்டோர் பொதினிவாழ் வேளிர்களே என்று முன்னோர் சொல் கேட்டுள்ளதாக கூழையன் சொன்னான்.
பேசியபடி ஓரிலை தாமரை தெப்பத்தை கடந்து ஆற்றின் ஓரம் இறங்கத் தொடங்கினர். கீழே இருந்த சிறு குன்றில் குடில்கள் இருப்பது தெரிந்தன. இரவு எங்கே படுத்துறங்கி காலையில் எழுந்து அக்குன்று நோக்கி நடப்போம் என முடிவு செய்தனர். உறங்கும் இரவுகளில் கனவுகளை நிறுத்தும் வல்லமையை மனிதன் ஒரு பொழுதும் பெற்றுவிட முடியாது. பழங்கள் பறப்பது நம்பும்படியாகவா இருக்கிறது என கேட்ட பாரியின் கனவில் பழங்கள் பறந்து கொண்டிருந்தன. அவை பொதினியின் குலமகளை அடையுமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது காலடி யோசை கேட்டபடி இருந்தது. யாரோ நம்மை சுற்றி நிலை கொள்கின்றனர் என்பதை பாரி உணர்ந்தான். ஆனாலும் அசைவின்றி படுத்திருந்தான். பொழுது விடியும் பொழுது பொதினி வீரர்கள் ஆயுதங்களோடு சூழ்ந்திருந்தனர். எழுந்து உட்கார்ந்தான் பாரி. சற்று முன் எழுந்த வாரிக்கையன் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். பாரி கேட்டான், நள்ளிரவே வந்துவிட்டீர்களே, ஏன் அமைதியாக நின்றீர்கள்? கடம்ப மரத்தின் அடிவாரத்தில் வேலூன்றி படுத்திருப்பவர்களை நாங்கள் தாக்க முடியாதே, காப்பதுதானே எங்களின் கடமை என்றான் வந்துள்ள வீரன். கடம்ப மரம் முருகனின் உறைவிடம். அம்மரத்தின் அடிவாரத்தில் படுத்துறங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பது வேலிர்களின் கடமை. பரம்பின் மக்கள் அங்கு படுத்துறங்கியதும் பொதினி வீரர்கள் அவர்களை காத்து நின்றதும் வேலிர் குலங்களின் காலகாலத்து பழக்கம். வந்துள்ளது யாரென விசாரித்துவிட்டு பொதினி தலைவன் மேலழகனுக்கு செய்தி சொல்ல வீரர்கள் ஓடினர். வேல்பாரி வந்துள்ளான் என்ற செய்தி சொல்லப்பட்டது. செமாஞ்சேரலுடனான போர் பாரியின் பெயரை நிலமெங்கும் கொண்டு போய் சேர்த்துவிட்டது. பொதினி தலைவன் மேலகன் பாரியை எதிர்கொண்டு வரவேற்க மலையேறி வந்தான். பொதினி தலைவனுக்கு கொடுப்பதற்காக பரம்பின் ஆதி கல்லான ஆலப்பனை கல்லினை மூங்கிற் கூடுவை நிறைய எடுத்து வந்திருந்தனர். எதிர்வந்த மேலகனோ பொதினியின் பூர்வ கல்லான ஐஞ்சுவை கல்லினை கொடுத்து வரவேற்றான். நான் நினைத்ததை விட இளைஞனாகவும் மாவீரனுக்குரிய உடல் தகுதியோடும் பாரி இருக்கிறான் என்று மேலகன் புகழ் மாலை சூடியபடி இருந்தான். வரவேற்பும் விருந்துமாக பின்வந்த நாட்கள் கழிந்தன. செங்கால் சேவல் அடித்து மேலகன் தொடர்ந்து விருந்து வைத்தான். விருந்தின் சுவையில் மகிழ்ந்த பாரி 3ஆம் நாள்தான் தான் வந்த நோக்கத்தை தெரிவித்தான். மேலகன் சற்றே வியந்தான். இச்செய்தி அதற்குள் எப்படி போனது என்று சிந்தித்தபடியே சொன்னான். இரும்பினை கூறாக்கும் அக்கல்லுக்கு சாணைக்கல் என்று பெயரிட்டுள்ளோம். அதனை எப்படி வெட்டி எடுத்து உருளையாய் செய்து முடிக்கிறோம் என்பதை உங்களை அழைத்து சென்று காண்பிக்கிறேன் என்றான். காண்பித்தால் மட்டும் போதாது, எங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து உதவ வேண்டும் என்றான் வாரிக்கையன். மேலகன் சொன்னான், எம் குலம் கண்டறியும் எதனையும் பயன்படுத்தி குறை தீர்ப்போம். பயன்பாட்டுக்கு கொடுத்தனுப்பும் வழக்கமில்லை. ஆனாலும் வேளிர் குலத்தோடு ஒரு மாற்றை செய்யலாம் என்பது முன்னோர் வாக்கு. எனவே நீங்கள் கேட்கும் ஒன்றினை என்னால் தர முடியும் என்றான். மேலகனின் சொல் கேட்டு எல்லோரும் மகிழ்ந்தனர். சாணைக்கல்லினை பெற்று செல்ல இருந்த தடை அகன்றது. மறுநாள் சாணைக்கல் இருக்கும் இடத்துக்கு சென்றனர். அதனை எடுத்து அரக்கு கலந்து ஓர் உருளையாக மாற்றி காய வைக்கின்றனர். நன்றாக காய 1 வாரம் ஆகும் என்றார் மேலகன். காத்திருந்து பெற்று செல்கிறோம் என்று பொறுத்திருந்தனர். நாள்தோறும் பொதினிமலை மருத்துவர்களின் செயல்களையும் தொழில் கலைஞர்களின் செயல்களையும் அவர்கள் கூர்ந்து கவனித்து வந்தனர். ஆனால் பாரி வேறொன்றை கவனித்தபடி இருந்தான். வந்த அன்றே மேலகன் மகள் ஆதினியை பார்த்து விட்டான். ஆனால் பாரியின் கவனம் முழுவதும் சாணைக்கல்லின் மீதே இருந்ததால் வேறு பக்கம் திசை திரும்பவில்லை. பல முறை ஆதினியின் கண்கள் பாரியை கடந்து போக முடியாமல் தவித்ததை மற்றவர்கள் பார்த்தனர். சாணைக்கல்லினை தருவதாக மேலகன் சொன்ன பின்னர் தான் பாரிக்கு வேறு சிந்தனையின் பக்கம் எண்ணங்கள் போகத் தொடங்கின. ஆனால் அதன்பின் ஆதினி பாரியின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஏன் இந்த மாற்றம் என்று அவள் தோழிகளுக்கு விளங்காததைப் போல பாரிக்கும் விளங்கவில்லை. சற்றே குழப்பத்தில் தான் இருந்தான் பாரி. அவள் தன்னை தவிர்க்க தொடங்கிய பிறகுதான் அவளை பார்த்தாக வேண்டும் என்ற வேட்கை அதிகரிக்க தொடங்கியது. ஆதினியோ அவன் கண்ணில் படாமல் கடந்து கொண்டிருந்தாள். அவள் தவிர்க்கும் கணமெல்லாம் தவிப்பு மேலிருந்தபடி இருந்தது. பாரியை தவிர மற்ற அனைவரும் பக்கத்தில் இருந்த மருத்துவ குடியிருப்புக்கு போயிருந்தனர். வாரிக்கையனும் கூழையனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் பார்த்து வருவோம் என்று சொல்லி இரு கூறாக பிரிந்து சென்றனர். கூழையன் போன திசையில் எரியும் நெருப்பின் மேல் சிரட்டையை வைத்து அதில் நீர் ஊற்றி மருந்தினை காய்ச்சி கொண்டிருந்தார் மருத்துவர். அதனை பார்த்த கூழையனுக்கும் மற்றவர்களுக்கும் பெரும் வியப்பாக இருந்தது. நெருப்பில் சிரட்டை எரியாமல் எப்படி இருக்கிறது, நீர் எப்படி கொதிக்கிறது என கேட்டனர். அம்மருத்துவர் சொன்னார், பிரண்டையின் மேல் சிரட்டையை நன்றாக தேய்த்து காய வைக்க வேண்டும். பின்னர் சிரட்டையை பக்குவமான சிறு நெருப்பிலே வைத்தால் சிரட்டை எரியாது, உள்ளே இருக்கும் நீர்தான் கொதிக்கும் என்றார். பிரண்டை நெருப்பை கடத்தும் ஆற்றலோடு இருப்பதை அம்மருத்துவன் எளிய முறையிலே சொல்வதை வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் கூழையன் கூட்டத்தினர்.
வாரிக்கையனோடு போனவர்கள் அவ்வூர் முழுவதும் சுற்றி வந்து ஒரு குடிலில் உட்கார்ந்தனர். தாகமாக இருந்ததால் குடிக்க நீர் கேட்டான் ஒருவன். உள்ளிருந்த பெரியம்மா ஒருத்தி, சிறிது பொறப்பா, எலிக்கு தீனி வித்துவிட்டு வருகிறேன் என சொல்லி உள்ளே போனாள். இவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தின் ஓரம் பெரும் பூனை ஒன்று நின்று கொண்டிருந்தது. பூனை இருக்கும் இடத்தில் எப்படி எலிக்கு தீனி போடுவாள் என குழம்பிக் கொண்டிருக்கையிலே கை நிறைய பயிர்களை எடுத்து வந்து வாசலோரம் தூவிவிட்டாள். செடி கொடிகளின் இடுக்குகளிலிருந்தும் 7-8 எலிகள் வந்து அதனை மேய தொடங்கின. பூனை அவற்றின் மீது பாயப் போகிறது என நினைத்து சற்றே பதற்றத்தில் வாரிக்கையனும் மற்றவர்களும் உட்கார்ந்திருந்தனர். ஆனால் பூனை எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்தது. வாரிக்கையன் பேர் அதிர்ச்சிக்கு உள்ளானான். எலியை விரட்டி பிடிக்காத பூனை எப்படி இருக்க முடியும்? அவனால் நம்பவே முடியவில்லை. மேலும் கீழுமாக பார்த்து விழித்து கொண்டிருந்தான். பெரியம்மா குவளையில் தண்ணீர் கொண்டு வரும்பொழுது வாரிக்கையன் கேட்டான், இந்த பூனை ஏன் எலியை பிடிக்காமல் உட்கார்ந்திருக்கிறது? இதென்ன கேள்வி? அந்த பூனைக்கு அருகில் இருப்பது என்ன செடி? வாரிக்கையனும் மற்றவர்களும் அந்த செடியை உற்று பார்த்தனர். அவர்களால் அது என்ன செடி என கண்டறிய முடியவில்லை. அவர்கள் விழிப்பதை பார்த்தே அவள் சொன்னால் அது பூனை மணங்கி. அவர்களுக்கு அப்பொழுதும் புரியவில்லை. அந்த செடியின் வாசனை பட்டால் சிறிது நேரம் பூனைக்கு மயக்கம் வந்துவிடும். அதனால் எதுவும் செய்ய முடியாது, அப்படியே உட்கார்ந்துவிடும். எலிக்கு தீனி வைக்கும் முன் பூனைக்கு அந்த செடியின் அடிவாரத்தில் சிறிது உணவு வைத்தால் போதும். தின்று முடித்தவுடன் மயங்கி உட்கார்ந்துவிடும். அப்பொழுது எலிகளுக்கு உணவிட்டால் அவை வந்து மேய்ந்து விட்டு போகின்றன என்று சொல்லி சென்றாள். வாரிக்கையனுக்கும் மற்றவர்களுக்கும் வாய் பேச எதுவும் இல்லை. ஊர் விட்டு வெளியேறி அவர்கள் வந்த பொழுது கூழையனும் மற்றவர்களும் வந்து கொண்டிருந்தனர். யாரும் யாருடனும் பேச்சு கொடுக்க கூட ஆயத்தமாக இல்லை. பேசாமல் வந்தனர். சரி, பாரியை பார்த்து அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் என முடிவு செய்து பாரியை தேடி வந்தனர். சிற்றோடை கரையில் இருந்த செண்பக மரத்தின் அடிவாரத்தில் பாரி அமர்ந்திருந்தான். இவர்கள் வரும்பொழுதுதான் ஆதினி பாரியின் அருகிலிருந்து விலகி போனாள். இவள் தனியே வந்து பாரியிடம் என்ன பேசிவிட்டு போகிறாள் என்று எண்ணியபடி வந்தனர். பாரியின் அருகில் வந்து அவனது முகத்தை பார்த்த கூழையனும் வாரிக்கையனும் அதிர்ந்து போயினர். நெருப்பில் சிரட்டை எரியாமல் இருப்பதை பார்த்த பொழுது கூழையன் முகமும், எலியின் மீது பூனை பாயாமல் இருந்த பொழுது வாரிக்கையன் முகமும் எப்படி இருந்தனவோ அவற்றை விட அதிக மிரட்சியோடு இருந்தது பாரியின் முகம். என்னதான் செய்துவிட்டு போனாள் ஆதினி? பாரி 58. கனவுகள் கலைந்த பின்னும் அவை நினைவிலிருந்து மறைவதில்லை. ஏனென்றால் கனவுகள் தோன்றுவதே நினைவுக்குள்ளிருந்துதான். அவை மறைந்து கொள்ளும் இடமும் வெளிப்படுத்தி கொள்ளும் இடமும் ஒன்றுதான். சிறகு நாவல்கள் மொய்த்து கிடக்கும் பொதினியின் குலமகளை கனவிலே பார்க்கும் முன் காலடி யோசை கேட்டு விழிப்போற்றான் பாரி. கனவு கலைந்தது. ஆனால் அதன் பின் நினைவு கலங்கியே இருந்தது. கனவின் ஆற்றல் அதுதான். நாவல் பழத்தின் துவர்ப்பு சுவை படிந்து கிடக்கும் பெண் யாராக இருப்பாள் என்ற வினா எளிதில் உதிர்வதாக இல்லை. மேலகன் 5 கல் கொடுத்து வரவேற்ற கணத்திலிருந்து பாரியின் கண்கள் ஆதினியை தேடத் தொடங்கின. அவன் நினைவில் நாவல் பழங்கள் பறந்தபடியேதான் இருந்தன. ஆதினி மட்டும் கண்ணில் படாமலே இருந்தாள். வந்தவர்கள் விருந்துண்டு மகிழ்ந்தனர். எவ்வியூர் போல மலை முகட்டில் உள்ள ஊரல்ல பொதினி. மலையடி வாரத்துக்கு சிறு குன்றின் மேல் நிலை கொண்டுள்ள ஊர். புல்வை குரம்பை குடில்கள் இதமான சூழலை கொண்டிருந்தன. பாரியின் கண்கள் முதன் முறையாக ஆதினியை கண்ட பொழுது அவள் சற்றே மறைந்திருந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள். தான் பார்த்த கணம் சட்டென மறையும் ஒருத்தி அவள் என்று வேறு யாராக இருக்க முடியும்? அவள் மறைய தொடங்கும் பொழுதே மனம் கண்டறிய தொடங்கிவிட்டது. அதன் பின் மனதை கட்டுப்படுத்தி அழைத்து செல்வது எளிதல்ல. இழுத்து செல்லுதல் இயல்பாய் வாய்க்குமோ பெண்ணுக்கு என்று வாரிக்கையனிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. சேரனுடனான போரில் முன்களத்தில் நிறுத்தி எந்த பதிலும் சொல்லாமல் தவிக்க விட்டவன் தானே நீ? இப்பொழுது விடையின்றி தவி என அவன் எண்ணுவானோ என்று தோன்றியது. இருவரும் காண்பதற்கு முன்பே ஒருவரை ஒருவர் அறிந்து வைத்திருந்தனர். செம்மாஞ்சேரலுடனான போரில் பாரி ஈட்டிய வெற்றி மலை நாடெங்கும் பரவியிருந்தது. ஆதினியின் கனவுக்குள் அவ்வெற்றி நாயகனை நிலை கொண்டிருந்தான். பாரியின் கனவுகளுக்குள் பறக்கும் நாவல் பழம் நிலை கொண்டிருந்தது. அவன் அந்த கதையை நம்பவில்லை. ஆனால் கதைகளால் சூழப்பட்ட ஒருத்தி பார்க்கும் முன்பே பழக்கமாகி விடுவாள். நன்றாக பழகிய ஒருத்தியை இன்னும் பார்க்கவே இல்லை என்றால் யாராவது நம்புவார்களா? காதல் இப்படித்தான் செய்யும். நீரற்ற குளத்தில் குளித்து நனைந்த கூந்தலோடு வருகிறவளுக்கு ஆடை கொடுக்க சொல்லி காதலனை அனுப்பி வைக்கும். உறக்கத்தில் பூக்கும் கனவு போல மயக்கத்தில் பூக்கும் கனவு. மயக்கத்தில் பூக்கும் கனவுதான் காதல். ஆனாலும் கனவை விட வலிமை மிக்கது. கனவு உள்ளுக்குள் மட்டுமே செயலாற்றுகிறது, தனக்குள் மட்டுமே பூக்கும் பூ. ஆனால் காதல் அப்படியல்ல, உலகத்தையே பூக்க செய்யும் பூ. பூத்து குலுங்கும் பொதினியின் இளம் காற்றின் ஊடே திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தான் வேல்பாரி.
இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்றைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.